வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸில் லாஜிக் அண்ட் ப்ரூவ்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ப்ரூவ் தட் ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு கியூ ஆஃப் எக்ஸ், ஃபார் ஆல் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு ஆர் ஆஃப் எக்ஸ் இம்ப்ளைஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு ஆர் ஆஃப் எக்ஸ். இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்க கிவன் ப்ரெமிசஸை எழுதிடுவோம். கிவன் ப்ரெமிசஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு கியூ ஆஃப் எக்ஸ், for all x q of x tends to r of x. இது ரெண்டும் தான் given premises. conclusion என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? conclusion வந்து for all x p of x tends to r of x. புரியுதாமா? ஸோ given premises எடுத்தாச்சு, conclusion எடுத்து எழுதியாச்சு. டேபுலேஷனுக்கு போவோம். ஸ்டெப் ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரிமைஸ் ரூல் ரீசன். இது வந்து சிமிலர் டு ப்ரொபோசிஷனல் லாஜிக். ஆனால் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கு? இந்த குவான்டிஃபையர் இருக்கு. இந்த குவான்டிஃபையரை வச்சு நம்ம எந்த ஃபார்முலாவும் போட முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணணும், அதாவது ரூல் டி அப்ளை பண்ணோன்னா இந்த குவான்டிஃபையரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணோம். ஆனால் ஃபைனலி மறுபடியும் ஆன்சர் கொடுக்கும்போது அந்த குவான்டிஃபையரை திருப்பி உள்ளே கொண்டு வரணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. புரியுதாமா? எக்ஸ்ட்ராவாக நம்ம ப்ரொபோஷனல் லாஜிக்கை விட இது ஒன்று நம்ம பண்ணணும். இப்போ பாருங்கள், ஸ்டெப் 1 இதில் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதிட்டேன். இதில் பாருங்கள், ஃபார் ஆல் எக்ஸ் பி ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிட்டோம். கொஸ்டின்லேருந்து எடுக்கிறதுனால அதோட ரூல் பி. ரீசன் என்ன? அது கிவன் ப்ரெமிஸ். ப்ரெமிஸ்னாலும் ஸ்டேட்மெண்ட்னாலும் மீனிங் ஒன்று தாம்மா. சரி, அடுத்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் என்ன பண்ண போகிறோம்? இதை ஆப்ரேட் பண்ணோன்னா இந்த குவான்டிஃபையரை நான் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். குவான்டிஃபையரை ரிமூவ் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணணும்? ரூல் வந்து டி ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம்னு பாருங்கள். யூனிவர்சல் ஸ்பெசிஃபிகேஷன். ஆக்சுவலாக குவான்டிஃபையரை ரிமூவ் பண்ணோன்னா ஸ்பெசிஃபிகேஷன் போடணும், இன்க்ளூட் பண்ணோன்னா ஜெனரலைசேஷன் போடணும், இங்கே ரிமூவ் பண்ணணும். அப்போ நம்ம போட போகிறது ஸ்பெசிஃபிகேஷன். ஆனால் இங்கே ஃபார் ஆல் எக்ஸ் இருந்தால் யூனிவர்சல்னு போடணும், ஃபார் சம் எக்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது எக்ஸிஸ்டென்ஷியல்னு போடணும். புரியுதாம்மா? இப்போ இங்கே வந்து ஃபார் ஆல் எக்ஸை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணோன்னாலே என்ன பண்ணணும்? ஸ்பெசிஃபிகேஷன் போடணும். அது ஃபார் ஆல் எக்ஸ்னா என்ன போடணும்? யூனிவர்சல் ஸ்பெசிஃபிகேஷன் போடணும். உங்களுக்கு நேம் வந்து மைண்டில் கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் ஃபுல் நேம் எழுதியிருக்கேன். நீங்கள் ரூல் யூஎஸ்ன்னு போட்டால் போதும். புரியுதாம்மா? இது எந்த ஸ்டெப்புக்கு இந்த ரூல் யூஎஸ் போடுறோம்? ஸ்டெப் நம்பர் 1க்கு ரூல் யூஎஸ் போடுறோம். புரியுதாம்மா? ஸோ ஸ்டெப் நம்பர் 1க்கு அந்த ரூல் யூஎஸ் போடுறோம். இட் இஸ் எ ஃபார்முலான்றதுனால டீன்னு போட்டுக்கோ இங்கே ரூல். அப்போ என்னாகும்? இந்த குவான்டிஃபையர் போயிட்டு மீதி இருக்கிறது அப்படியே வராதமா வேறு வேரியபிள் போட்டு எழுதுங்க. ஸோ இது பி ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு கியூ ஆஃப் எக்ஸ்ன்றது எப்படி போட போகிறோம்? பி ஆஃப் ஒய் டென்ஸ் டு கியூ ஆஃப் ஒய்ன்னு போட போகிறோம். கிளியராம்மா? ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பு கடையில் என்ன ஆப்ரேட் பண்ணோன்னாலும் குவான்டிஃபையரை ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணோன்னாலே அது பேர் ஸ்பெசிஃபிகேஷன். நம்ம ஃபார் ஆல் குவான்டிஃபையரை ரிமூவ் பண்ணோன்னா யூனிவர்சல் ஸ்பெசிஃபிகேஷன். ஃபார் சம்ன்ற குவான்டிஃபையர் இப்படி வரும் இல்லையா? அது ஃபார் சம் குவான்டிஃபையர். அதை ரிமூவ் பண்ணோன்னா அதுக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் ஸ்பெசிஃபிகேஷன் போடணும். மொத்தத்தில் குவான்டிஃபையரை ரிமூவ் பண்ணோன்னா ஸ்பெசிஃபிகேஷன். இந்த ஃபுல் நேம் எழுதணும்னு அவசியம் இல்லை, ரூல் யூஎஸ்ன்னு போடலாம். அப்போ இந்த குவான்டிஃபையரை ரிமூவ் பண்ணும்போது உள்ளே இருக்கிறது அப்படியே தான் வரும். ஆனால் வேரியபிளை மாற்றிடுங்க. பி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இன்னொரு வேரியபிள் நான் ஒய்யை கொண்டு வந்திருக்கேன், டென்ஸ் டு கியூ ஆஃப் ஒய். இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிஷனல் ரூலில் இருக்குது. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் கண்டிஷனல் ரூலில் இருக்கிறதுனால நம்ம இதை மாற்ற வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதை ஆப்ரேட் பண்ண நம்ம அடுத்த ப்ரெமிஸை கொண்டு வர போகிறோம். ஃபார் ஆல் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு ஆர் ஆஃப் எக்ஸ். இது வந்து கொஸ்டின்லேருந்து கொண்டு வரதுனால ரூல் பின்னு போடுறோம், ரீசன் கிவன் ப்ரெமிஸ்ன்னு போடுறோம். இப்போது இதை ஆப்ரேட் பண்ணோன்னா இந்த குவான்டிஃபையரை ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணோன்னா அது பேர் என்ன? ஸ்பெசிஃபிகேஷன். ஃபார் ஆல்னா யூனிவர்சல் ஸ்பெசிஃபிகேஷன். அப்போ யூனிவர்சல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் திஸ் ஸ்டெப் 3 அதை போடணும். அதோட ரூலோட ஷார்ட் ஃபார்ம் யூஎஸ். ரூல் போடுறது, இந்த ஃபார்முலா போடுறதுனால ரூல் வந்து டீன்னு வரும். இப்போ ரிமூவ் பண்ணும்போது என்னாகும்? ஃபார் ஆல் எக்ஸ் போயிடும், இதே டேர்ம் வரும், வேரியபிள் மாற்றணும். ஸோ கியூ ஆஃப் ஒய் டென்ஸ் டு ஆர் ஆஃப் ஒய்ன்னு வரும். புரியுதாம்மா? இப்போ ரெண்டையும் குவான்டிஃபையர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அதாவது கொஸ்டினில் கொடுத்துக்க 2 ப்ரிமிஸும் குவான்டிஃபையரை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணலாம். எந்த ஸ்டெப்பை ஆப்ரேட் பண்ணணும்? 2ம் 4ம். ஏன்னா அதுதான் குவான்டிஃபையரை ரிமூவ் ஆகலை. இப்போ இதை யூஸ் பண்ணிட்டோம், ஏன்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கே இந்த தேர்ட் ஸ்டெப்பை யூஸ் பண்ணிட்டோம். ஸோ 2 and 4 தான் இருக்குது. நம்ம செயின் ரூல் படி பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு கியூ ஆஃப் ஒய், கியூ ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் ஒய்னா என்ன பண்ணலாம்? பி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் ஒய்ன்னு எழுதலாம். புரியுதாம்மா? அதுக்கு பேர் என்ன ரூலு? செயின் ரூல். ஸோ அதோட ஃபார்முலான்றதுனால ரூல் டி. எதுக்கு போட்டிருக்கோம்? 2க்கும் 4க்கும் செயின் ரூல் ஆர் ஹைப்போதெட்டிக்கல் சிலாகிசம் போடுறோம். அந்த ரூல் என்ன?
P tends to Q, Q tends to R na implies P tends to R. புரியுதாமா? அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பில் இப்போ வந்து ப்ராசஸ் முடிச்சிட்டோம், பட் இது குவான்டிஃபையர் இல்லாமல் இருக்குது. ஸோ மறுபடியும் உள்ள குவான்டிஃபையர் கொடுக்கணும்னா அதுக்கு பேர் ஜெனரலைசேஷன். ஆனால் இங்கே என்ன குவான்டிஃபையர் கொடுக்க போகிறோம்? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? கன்க்ளூஷனில் ஃபார் ஆல் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபார் ஆல் எக்ஸை உள்ளே கொடுக்கணும்னா நம்ம என்ன கொண்டு வரணும்? யூனிவர்சல் ஜெனரலைசேஷன். ஃபார் ஆல்னு வந்தாலே யூனிவர்சல் டேர்மா, ஃபார் சம் எக்ஸ்ன்னு வந்ததுன்னா எக்ஸிஸ்டென்ஷியல்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபார் ஆல் எக்ஸ் குவான்டிஃபையரை உள்ளே கொண்டு வரதுனால நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். எது? யூனிவர்சல் ஜெனரலைசேஷன். ஷார்ட்டாக ரூல் யூஜின்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ அந்த குவான்டிஃபையர் வந்து ஃபார் ஆல் எக்ஸ் வந்து உள்ளே ஆட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் இருக்க P of y tends to R of y வந்து P of x tends to R of xன்னு பழையபடி மாறிடும். புரியுதாமா? ஃபார் த ஸ்டெப் 5 ரூல் வந்து டீன்னு போடணும், ஏன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுனால. ஸோ இதுதான் நமக்கு வர வேண்டிய கன்க்ளூஷன். ஸோ நம்ம இந்த எல்லா ஸ்டெப்பையும் ஆப்ரேட் பண்ணி நம்ம கன்க்ளூஷன் கொண்டு வந்துட்டோம். தேர்ஃபோர் கன்க்ளூஷன் என்ன எழுதலாம்? ஃபார் ஆல் எக்ஸ் P of x tends to Q of x, கமா ஃபார் ஆல் எக்ஸ் Q of x tends to R of x implies ஃபார் ஆல் எக்ஸ் P of x tends to R of x. Hence proved. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.